இந்த வீட்ல யாரும் என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மயூரி, என்னம்மா இதெல்லாம்? பாட்டிமா, மயூரி, என்னம்மா ஆச்சு? என்கிட்ட சொல்லு. பாட்டிமா, நீங்க இல்லாத நேரமா பார்த்து பிளான் பண்ணி என் மேல எல்லாரும் பழிய சுமத்துறாங்க பாட்டிமா. கொஞ்சம் பொறுமையா இரு மயூரி. உன் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எதுக்கெல்லாம் மயூரி தடுமாற மாட்டா பாட்டிமா. இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிரா இருக்கு பாட்டிமா. கிடைக்கிற சாட்சி ஆதாரம் எல்லாமே எனக்கு எதிரா இருக்கு. எல்லார் கண்ணுக்கும் நான் தப்பானவள அது காட்டுது. அதனாலதான் நான் இந்த வீட்டை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாட்டிமா. மயூரி, ஏன் இப்படி பேசுற? இது ஒரு சின்ன விஷயம் தானே. இதுக்கு நீ வீட்டை விட்டு போகணுமா? ஏ மயூரி, உங்க அப்பா அம்மா கேட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? இத பாரு, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது மயூரி. இல்ல பாட்டிமா, இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல. என் கேரக்டர் மேல ஒரு கலங்கம் வந்திருக்கு. என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கேன். எதிர்த்து நிப்பேன், போராடுவேன். நான் ஒரு நிரபராதின்னு சாட்சி ஆதாரத்தோட வந்து இந்த வீட்டுல இருக்கவங்க முன்னாடி நிப்பேன். அது வரைக்கும் என்னெல்லாம் வேணுமோ அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்ட பாட்டிமா. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. மயூரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. என்னால எதுவும் செய்ய முடியல. என் கைகளை கட்டி போட்டுட்டாங்க. உங்க நிலைமையும் எனக்கு புரியுது பாட்டிமா. ஆனா என்னை யாரு என்ன காரணத்துக்காக இப்படி மாட்ட வச்சிருக்காங்கன்றத என்னால கண்டுபிடிக்க முடியல. அத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நான் இப்ப கூட சொல்றேன் பாட்டிமா, நான் எந்த தப்பு பண்ணல. அதை நான் நிரூபிச்சு காட்டுவேன். குற்றவாளி யாருன்றத நான் கண்டுபிடிப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டிமா. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். உன் மேல விழுந்த பழியெல்லாம் காணாம போகணும். இங்க பாரு, இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் என்னைக்கு உன் கூடவே இருக்கும். சரியா? என்னைக்கு உன் கூடவே இருக்கும். நான் வரேன். அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க? என் மக வெக்கப்பட்டு கண்ணாடிய பாத்துட்டு இருந்தாலே அப்பவே வந்துட்டேன். அது சரி, என்னம்மா இது முகத்துல எல்லாம் குங்குமமா இருக்கு? அதுவும் இல்லாம மேடம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது வந்து அம்மா, இன்னைக்கு கோவில்ல குங்குமம் கை தவறி முகம் மேல பட்டுருச்சு. பரவாயில்லம்மா அமிர்தா, உன் முகத்துல ரொம்ப அழகா கல்யாண கலை தெரியுதுமா. குங்குமம் மேல விழுந்தா நல்ல சிக்னம் தான் சொல்லுவாங்க. வெக்கத்தை பாரு, அர்ஜுன் ஞாபகம் வந்துடுச்சா? போங்கம்மா. எங்க போறது? அமிர்தா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை வருதுமா. என்னம்மா அது? ஒரு நிமிஷம் இரு, வரேன்.
அமிர்தா, இந்த புடவை எங்க அம்மா வீட்ல எனக்கு கொடுத்தது. இதுல நான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். கட்டிக்கிறியா? என்ன புடவையா? இதை நான் கட்டிக்கணுமா? வேண்டாமா? ஓஹோ, இப்போதான் அர்ஜுன் வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. அவங்க கல்யாணத்துக்கு ரொம்ப ஜோரா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களாம். கல்யாண பொண்ணுக்கு புடவை கட்ட கூட தெரியலன்னு சொன்னா உங்க அம்மா வீட்ல உனக்கு என்ன கத்து கொடுத்தாங்கன்னு திட்டுவாங்கல்ல. கல்யாண பொண்ணு புடவை கட்டிக்க வைக்கப்பட்டா எப்படி? இதோ கட்டிக்கோ. அப்படி இல்லம்மா. அப்படியும் இல்ல இப்படியும் இல்ல. இத புடி, கட்டிக்கிட்டு வா. நான் உனக்காக வெளியில காத்துக்கிட்டு இருப்பேன். ம்? ஓஹோ, பாட்டி ரொம்ப கோவமா இருக்காங்க. எப்படியாவது பாட்டி கோவத்தை குறைச்சே ஆகணும். என் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். பாட்டி பாட்டி விடு, விடுறா. என்ன உனக்கு பிரச்சனை? என் செல்ல பாட்டி, எதுக்கு இப்ப கோவம்? சும்மா பூசி முழுகிறதுக்கு என்கிட்ட வராத. ஓஹோ, என் பாட்டி கோவமா இருக்காங்களோ? ஓ, கோவத்தை எப்படி குறைக்கிறது? என் பாட்டியோட கோவத்தை என் பேரன் கல்யாணம்னு அவ்வளோ ஆசைப்பட்டீங்களா பாட்டி? இப்ப அந்த டைம் வந்தாச்சு. கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா? உங்க பேரை சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா பாட்டி? இத பாரு, தேவையில்லாம என் வாயை கிளறாத. பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கிறது தாய்க்கும் பாட்டிக்கும் எப்பவும் கனவுடா. 31ஆம் தேதிக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சுவாமிஜி சொன்னாரே, அத மறந்துட்டியா? அதான் பண்ணிக்க போறேன்ல பாட்டி. ஆனா பொண்ணுதான் வேற. பாட்டி, நடந்தது நடந்து போச்சு. உங்களுக்கு மயூரியை இந்த வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு அமிர்தாவை என் வாழ்க்கை துணை ஆக்கிக்கணும்னு ஆசை பாட்டி. அமிர்தா கூட மட்டும்தான் என்னால் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்க முடியும் பாட்டி. புரிஞ்சுக்கோங்க. ருணானுபந்த ரூபேனோ ஏதோ சம்ஸ்கிருதத்தில் நீங்க சொல்லுவீங்களா பாட்டி? ப்ளீஸ் பாட்டி, கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க பாட்டி. அதான் சம்மதம் கொடுத்தாச்சு அர்ஜுன். வீட்ல எல்லாரும் இதுக்கு மேல ஏன் சம்மதம் இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு மொத்தங்கிறது நீங்க தான். இது கொன்னு குறைச்சல் இல்லடா. இத பாரு அர்ஜுன், இப்ப நடந்தது நடக்கிறது எதுவுமே சரியில்லை. எனக்கெல்லாம் புரியுது பாட்டி. மயூரி மேல குற்றம் சாட்டப்பட்டது தானே உங்களுக்கு கவலையா இருக்கு? என் மனசுலயும் மயூரி பத்தின எந்த கெட்ட அபிப்பிராயமும் இல்ல பாட்டி. மயூரி அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. மயூரி நல்ல பொண்ணு தான் பாட்டி. ஆனா என் மனசுல இருக்கிறது அமிர்தா தான். என் வாழ்க்கையை நான் அமிர்தாவோட பகிர்ந்துக்குவேனே தவிர மயூரியோட கிடையாது. எழுந்துருமா. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அமிர்தா? கன்னியாதானம் பண்ணி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நானும் உங்க அப்பாவும் எவ்வளவு நாளா ஆசைப்பட்டிருக்கோம் தெரியுமா? நம்ம வீட்டின் செல்ல மருமகன் அர்ஜுன் அவர்களை வரவேற்போம், வரவேற்போம், வரவேற்போம்.